வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நாமளும் மாதம் சம்பாதிக்கிறோம், சேலரி வருது. வந்த சேலரி எப்படி செலவாகுதுன்னே தெரியல. சேவிங்ஸ் பண்ணணும், நிறைய சேமித்து வைக்கணும், நம்மளும் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆசைகள் இருக்குது. ஆனால் அது எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ சேமிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதனுடைய தேவையும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், சேமிப்புக்கு முதல் படியே என்ன அப்படின்னாக்கா பட்ஜெட்டிங் தான். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணணும். நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை ட்ராக் பண்ணணும். எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் டெய்லியும் பண்ணக்கூடிய செலவுகளை எழுதி வைங்க. இப்போ இந்த எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸல் சீட்லேயே நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்லேயாவது எழுதி வைங்க. டெய்லியும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு ஆகுது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செலவு அத்தியாவசியமான தேவையான செலவுகளா அல்லது தேவையில்லாத செலவுகளா அப்படின்றது அப்போ தான் புரியும். அந்த செலவுகளில் எதெல்லாம் குறைக்கலாம், எந்தெந்த செலவுகளெல்லாம் அனாவசியமானது அதை தடுக்கலாம் அப்படின்றது அப்போ தான் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இப்படி பண்ணிங்க அப்படின்னாக்க அனாவசியமான செலவுகளை குறைச்சிடலாம். மீதம் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய பணத்தை சேமிக்கக்கூடிய அந்த முதல் வழி என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக இந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. டெய்லி செலவுகள், மந்த்லி எவ்வளோ செலவாகுது இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பணம் சேர்க்க முடியும், ஸோ எதை குறைச்சா எங்கே பணம் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். தேங்க்யூ.